அனைவருக்கும் வணக்கம். முந்தைய ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் நிதி ஆயோக் அப்புறம் திட்டக்குழு பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 2025 சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நமக்கு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத டிகோட் பண்ணிவிடுவோமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாக்கியம் 1 நிதி ஆயோக். ஃபஸ்ட்டு அதிலே 2 கொடுத்துருக்காங்க. இது சிந்தனை குழுவாகவும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது. இரண்டுமே சரியானது தான். வாக்கியம் 2ன்னு பார்க்கும்போது நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக்கினை நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2020 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தவறு. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்னு பார்த்தோன்னா வாக்கியம் 1 தான். சரி, இப்போ இந்த நிதி ஆயோக் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? பார்ட் 2 வீடியோவில் பிளானிங் கமிஷனை பற்றி பார்த்துருவோம். ஓகே வாங்க. 2015 ஜனவரி மத்திய அமைச்சரவை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஜனவரி 1 ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது நிதி ஆயோக் அப்படின்னா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் அல்லது மண்டலத்தின் தேவைகளை எதிர்கொள்ளும் வகையில் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. அந்தந்த மாநிலத்துக்கு தேவையானதை மட்டும் அவங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழுவாக செயல்படும். அதுதான் இப்போ நம்ம மேலே பார்த்தோம். திங்க் டேங்க் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக் திட்டமிடலில் மாநிலங்களுக்கு வாய்ப்பு என்ன பண்ணுதுன்னா எந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி நிதி ஆயோக் அந்த தொண்டோ இல்லை நிதியை ஒதுக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் மாநிலங்களின் தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. நிதி ஆயோக்குடைய அமைப்பு கேட்டிருக்காங்க. தலைவர் பார்த்தா பிரதமர், துணைத் தலைவர் பார்த்தா பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். இதன் முழு நேர நிர்வாகி யாருன்னு தான் துணைத் தலைவர் தான். இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு தான் சுமன் பெரி. தலைமை நிர்வாக அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க பார்த்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் உறுப்பினர்கள் 3 வகை இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர், பகுதி நேரம், நெக்ஸ்ட் அலுவல் சாரா. முழு நேர உறுப்பினர்கள் 5 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் குழு, மண்டல குழுன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு குழு இருப்பாங்க. முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள்லாம் ஆளுநர் குழுவில் இருப்பாங்க. மண்டல் குழு பார்த்தீங்கன்னா அந்த மண்டலத்தோட முதலமைச்சர்களும் அந்த மண்டலத்தோட துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் குறிப்பிட்ட துறை குழு அப்படின்னு பார்க்கும்போது நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள், அதாவது நிதி ஆயோக் சம்மந்தப்பட்ட அந்த துறையோடைய வல்லுநர்கள் அந்த குழுவில் இருப்பாங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் 2 பேர் இருக்கலாம். உரிய நிறுவனங்களில் இருந்து தேர்வு செய்யப்படுகின்றனர். நெக்ஸ்ட் அலுவல் சாரா உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் 4 பேர் இருக்கலாம். மத்திய அமைச்சரவையில் இருந்து பிரதமரால் நியமிக்கப்படுகின்றனர். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம. ஓகேவா? ஒரு ஃபேக்ட், எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா விக்சித் பாரத்திற்கான விக்சித் ராஜ்யம் அட் 2047 என்ற கருப்பொருளில் நிதி ஆயோக் நிர்வாக குழுவின் 10வது கூட்டம் சனிக்கிழமை மே 24, 2025 அப்போ நடந்து முடிஞ்சது. ஓகேவா? திரு மோடி தலைமையில். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிதி ஆயோக்கை பற்றி நம்ம கேள்வி வந்தால் இதை தாண்டி நம்ம கேள்வி வராது. ஓகேவா? மீண்டும் இதோட பார்ட் 2 வீடியோ, அதாவது திட்டக்குழுவை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.